ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் அருணாஸ் கிச்சன். இன்னைக்கு சேலம் அருணாஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்திரத்தை அடுப்புல வச்சாச்சு. பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். இதோட ஒரு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். வதங்கிறது உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்திலே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதோட வீட்டு கறி மசாலா கொட்டிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுல அரைச்ச மசாலா தான். இது சேர்த்துக்கலாம். இது கூட வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா நாங்க வதக்கி வச்சிருக்கோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, நம்ம இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கரைச்சி வடிகட்டி வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வதங்கி வரட்டும். இது கூட நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒண்ணா கொதிச்சு வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்தாப்புல உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கிண்ட விட்டு மூடி போட்டுக்கலாம். ஓகே, ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி போட்டுக்கலாம். நம்மளுடைய வெண்டைக்காய் புளிக்குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. சத்தம் நல்லா கேக்குது. திறந்துக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கெட்டியாயிடுச்சு. விட்டோம்னா இன்னும் கெட்டியாயிடும். நமக்கு இந்த பதம் போதுமானது. நம்ம இப்ப எடுத்துக்கலாம். மல்லித்தலை தூவிக்கலாம். நம்மளுடைய சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயாராயிடுச்சு. நம்ம சாப்பாடு பரிமாறிக்கலாம். நம்மளுடைய சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயாராயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.